ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லுறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. அதில் வந்துட்டு சுபிக்ஷாவோட ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அதில் அழகாக தெரியுது, ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி எல்லாருக்கிட்டே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி அமைச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். இந்த பாபநாசம் படத்தில் சொல்லுவாங்களே, அந்த டேட்டு அந்த கிழமை எல்லாம் ஞாபகத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பாருக்கிட்டையும் சாண்டாக்கிட்டையும் ஒதுங்கிருன்னு. சரி, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுபிக்ஷாவோட தம்பி, அப்புறம் அம்மா, அப்புறம் தம்பி அண்ணனான்னு தெரியல, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அப்பா வந்திருக்காங்க. அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் தான் கரெக்ட், அவங்க சொல்லியிருந்தாங்களா ஆல்ரெடி, பீட் பாக்ஸ் பண்ணாத, சூப்பராக சொன்னார், பீட் பாக்ஸ் பண்ணாத, அதை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப நெகட்டிவாக அந்த அம்மாவுக்கு போயிட்டுருக்கு. அதை மட்டும்தான் அந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு, வேறு எதுவுமே பண்ணல. பிக் பாஸில் வந்து இதை கற்றுக்கிட்டால் போதுன்ற அளவுக்கு வந்து அவங்களோட விஷயங்கள் இருக்குது. அதை அழகாக சொன்னாங்க. அடுத்தது பாரு சாண்ட்ராவை நம்பாதங்கன்றாங்க. இப்போது பார்வதி கூடயும் சாண்ட்ரா கூட இருக்கிற வினோத்தை சொன்னால் ஓகே, கமருதனை சொன்னால் ஓகே, அமிதை சொன்னால் ஓகே. சுபிக்ஷா எப்போ முதல் பார்வதிக்கிட்டே சாண்ட்ரா கிட்டே வந்து பழகினாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. அதாவது இது வரைக்கும் அகென்ஸ்டாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இது வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்களே, எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ, உள்ள போய் இதை முதல் சொல்லிவிடுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னா, இது வந்துட்டு ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாண்ட்ராவும் பார்வதியும் டாப்பில் இருப்பாங்கன்றதை உறுதி செஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்கள மையப்படுத்தி அவங்களையே வந்து காமிக்கிறாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் அப்போ அந்த ஒரு இது இல்லை, புரியுங்களா? ஸோ இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த கதைக்கிழமை இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓடிட்டு இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து மையப்படுத்தி சொல்லியே எல்லாரையும் அனுப்பி விட்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். ஏன்னா இவங்க வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு பெரும்பாலும் பேசுகிறது விக்ரம் கிட்ட. அதை ஏன் வந்துட்டு நம்பாத நீ தான் சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் கிட்ட ஒரு பாண்டு நல்லா இருக்குது, அதே பாண்டு நீ கமருதனாக்கிட்டையும் வினோதனாக்கிட்டையும் கொண்டு போ, அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. அது நல்ல ஒரு சூப்பரான அட்வைஸு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னாங்களே பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை நம்பாதன்னு, அதை வந்து அழகாக விக்ரமை நம்பாதன்னு சொல்லியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே வந்துட்டு இப்போ பாரு கூட சண்டை போட்டு எல்லோரும் பார்க்குறாங்களே, ஆனால் ஒன்றை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ அழுகும்போது தான் வந்து பார்க்குறாங்க, அதை நீ மாற்று. அதே மாதிரி அவங்ககிட்ட சண்டை போடுன்றதுக்கு ஒரு இது மாதிரி எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த படத்தில் ஒரு வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்க, ஏண்டா இப்போ கடைசியில் நீன்னு அடித்து பெரிய அளவில் முடிவு பண்ணல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மார்க்கெட்டில் வந்து நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கும்புறியா அப்படின்னு கேட்பார்ல நம்ம விஜயன்ற பாருங்க, நம்ம வடிவேல் அவர்கள். அந்த மாதிரி இருக்குது இவர் சொல்கிற விஷயங்கள். அதுக்கப்புறமா அவங்க அப்பா செம்ம டென்ஷனாக சொல்கிறார், ஏம்மா எதுக்குமா நீ பயப்படுற, எல்லாத்துக்கும் ஒதுங்கி போகிறேன்னு, நல்லா சண்டை போடுவான்னு தானே அப்படின்றாரு. அதுக்கப்புறமா நீ கடலோடி பொண்ணு இல்லைம்மா, அப்படி இருந்துட்டு சிங்கப்பூர்னு பேரே இல்லையே உனக்கு இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காயின் டாஸ்கில் வந்துட்டு அப்படி நிற்பாங்க அந்த டேபிள் வந்துட்டு, நான் அப்படி தான் விளையாடுவேன், இதுதான் என்னோடய கேம் அப்படின்னுவாங்க சுபிக்ஷா. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாதிரி, ஆஹா என்ன இந்த பொண்ணு செம்மையாக இருக்கப்பா, சின்ன பொண்ணு வேறு மாதிரி பண்ண போது போல இருக்கு நினச்சதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்களோட கேம் அப்படி சரன்னு இறங்கிருச்சு. ஒருவேளை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அன்றைக்கி வந்து சொல்லியிருப்பார், அந்த காயின் டாஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது ஏதோ சம்திங் சொல்லியிருப்பார், அதுலேருந்து சைலண்ட் ஆனாங்களா இல்லை முக்கியமான ஒரு விஷயம் விக்ரம் கிட்ட அடைக்கலம் புகுந்ததால் சைலண்ட் ஆனாங்கன்றது மேட்ரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு சுபிக்ஷா அப்படி எடுத்தால் அங்கே வந்து விக்ரம் கண்டிப்பாக இருப்பார் எல்லா விஷயத்துலையும். ஸோ அவங்களோட தனித்துவமே போயிடுச்சு. அதை வந்து கண்டிப்பாக முக்கியமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் அந்த டீம் தான், அந்த அன்புக்கங்கள் இருந்ததுனால இவ்வளோ தூரம் இந்த போடு வந்துச்சு. இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒன்று பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம், இல்லை முன்னாடியே வெளியே போயிருக்கலான்ற முறையும் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப அழகான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க, பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கிற மாதிரி இருக்குது, அவங்க மாற்றி சொன்ன மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சுபிக்ஷா வந்துட்டு டாப் 5 வந்து மேபி ஏதாவது ஒன்று பண்ணலாம் சம்பவம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.